வைக்கிறார். அப்படி கூட நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஒரு விதத்தில் அண்ணாமலை, ஒரு விதத்தில் கவர்னர், இன்னொரு பக்கம் சீமான் கூட ஓரளவுக்கு என்று எடுத்துக்கொள்ளலாம். இந்த மாதிரியான டிஸ்கஷன்ஸ் வந்து ஒரு அகாடமிக் டிஸ்கஷனாக தான் இருக்க முடியும். நேத்து வரைக்கும் பேசுறாரு இது எனக்கு இதுல உடன்பாடு இல்லை. நான் ஓப்பனா சொல்றேன், நான் திரும்ப சொல்றேன், நீங்க முரண்பாடு நீங்க நினைக்க மாட்டீங்க நம்புறேன். என்னோட வாதத்துல வந்து லாஜிக்கலா வந்து முரண்பாடுகள் இருக்காதுன்னு நீங்க நம்புவீங்கன்னு நான் நம்புறேன். கேள்வி இருந்தா நீங்க தாராளமா கேட்கலாம். நான் திரும்பவும் சொல்றேன், திரவியம், பெரியாருடைய கான்ட்ரிபியூஷனை யாரும் மறுக்கல. பட் பெரியாரை கொண்டு வந்து சர்வரோக நிவாரணியா வைக்காதீங்க. நம்பர் 2, சீமான் தொடர்ந்து பெரியாரை பற்றி பேசுவதும் அதை ஒன் அஜெண்டாவா அவருடைய பாலிடிக்ஸ்ல கொண்டு போவதும் நல்லது அல்ல. அது எதிர்மறையா திரும்பும். இன்னைக்கு மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை நீங்க பேசுங்க. இன்னைக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு தெரியும்ல, இப்போ வள்ளுவருக்கு காவி உடை போட்டு இந்த கவர்னர் ஒரு அட்டுழியம் பண்ணுவார். அது வந்து மக்கள் நலன் சார்ந்த திமுக அரசோட தோல்விகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு திமுகவுக்கும் திமுக ஆதரவாளர்களுக்கும் ரொம்ப வசதியாக போயிடும். நீங்கள் பார்த்துருப்பீங்க நீங்கள், ஏன்னா பார்த்தியா இது பண்ணுறான் அப்படின்ட்டு. அதை தான் இன்னைக்கு சீமான் பெரியார் விஷயத்தில் பண்ணுறாரு. இன்றைய காலகட்டத்தில் மக்களுக்கு சந்திக்கக்கூடிய எவ்வளவோ பிரச்சனை இருக்குது. சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. தலித் மக்களுக்கு எதிரான கொடுமைகள் நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு இருக்குது. விலைவாசி வெண்ண முட்டுது. தேர்தல் வாக்குறுதிகளாக கொடுத்ததுல குவாலிட்டேட்டிவாக பார்த்தீங்கன்னா எதையுமே நிறைவேற்றலை. அரசு ஊழியர்கள் பயங்கரமாக போராடிட்டு இருக்காங்க. ஆசிரியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வந்து பல ஆண்டுகளாக அவருடைய நிலுவைத் தொகை கொடுக்கப்படலை. மின்வாரிய ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் வந்து கொதிநிலையில் இருக்காங்க. அதாவது இந்த மாதிரி வந்து வாக்குறுதிகளை கொடுத்து நிறைவேற்ற முடியாதது நிறைய இருக்குது. எதிர்கட்சி தலைவர் பதவியை ஸ்டாலினுக்கு பரிசாக கொடுக்க தயாராக இருக்கிறோம்னு 2 மாதங்களுக்கு முன்பு அரசு ஊழியர்கள் 12 லட்சம் அரசு ஊழியர்களோட கூட்டமைப்பு வெளிப்படையாகவே அறிவிக்குது. போக்குவரத்து துறையை கம்ப்ளீட்டாக தனியார் மயமாக்க போகிறாங்க. சுடுகாடு வரைக்கும் தனியார் மயமாக்கிட்டான் இன்னைக்கு. இந்த மாதிரி வந்து நிரம்ப பிரச்சனைகள் இருக்குது. இவங்க வந்து கல்வி கடன் ரத்துன்னு சொன்னாங்க, அதை மொத்தமாக செயல்படுத்தலை. இவங்களோட அந்த மேனிஃபெஸ்டோ எடுத்திங்கன்னா திரவியம், இவங்க நாங்கள் வந்து 500ல் 499வாங்க. எந்த 499ன்னு பார்க்கணும். குவாலிட்டேட்டிவாக இப்போ நம்ம சொன்ன மாதிரி வந்து இவங்க நிறைவேற்ற முடியாமல் சிக்கலில் இருக்காங்க. அரசு கஜானா காலி. மிகப்பெரிய நிதி நெருக்கடியை நோக்கி தமிழ்நாடு போயிட்டுருக்குது. இதுதான் திரவியம் இன்றைக்கி நம்ம பேச வேண்டிய பிரச்சனை.